ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்சலரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி அசந்து தூங்கலாம், சரி இதுக்கப்புறம் ப்ரொமோ வராது பார்த்தா அடித்து நொறுக்கியிருக்காங்களே. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைபேம் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பரான ஒரு கொஷின் கேட்குறீங்க. அதாவது இந்த வீட்டில் மற்றவங்க உழைப்பை திருடி தடுத்து கீழே இறக்கி நாம் முன்னேறணும்னு நினைக்கிறது யார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி அடுத்தவங்களோட உழைப்பை தடுத்து அப்படி தள்ளி விட்டு நான் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி யார் அப்படின்ற மாதிரி அதான் அந்த சொன்ன புட் டவுன் பண்ணி அந்த ஒரு டாஸ்க் சொல்லியிருந்தோம் இல்லையா, வரப்போகுதுன்னு. அந்த டாஸ்க் தான் இது. அதில் பிரஜன் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கார். பிரஜன் மட்டும் இல்லை, பிரஜன் ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ணியிருக்கார். ஆனால் சாண்ட்ரா வேறு மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதுதான் அனலைசிஸ் ரெண்டு பேரும் பண்ணுறது. அதாவது இப்படி பண்ண நேரத்தில் பிரஜன் வெளியே போயிட்டார்ன்றது ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்த புதுசில் வந்துட்டு கமருதீன் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். நான் எப்படி தெரியுமா நல்லா ரவுட்டி அப்படின்ற மாதிரி. இப்போ நல்லா புரிஞ்சுட்டு சூப்பர் ஆகிட்டார். நல்லா வந்து தெளிவாக வந்துடுச்சு, நல்லா இது பண்ணுறாரு. செமையாக வந்துட்டு இருக்கும்போது என்னங்க நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிரஜன் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, கனி வந்து சபரி, எஃப்ஜே, விக்ரம் இவங்க 3 பேரோட கேமை அழிச்சிட்டு மேலே வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓரளவுக்கு ஓகே. ஆக்சுவலாக இது இங்கே எப்படின்னா, இவர் ஓரளவுக்கு அனலைசைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா பச்சையாக தெரியும். கனி வந்துட்டு சபரி, எஃப்ஜே, விக்ரம் இவங்க 3 பேரோட உழைப்பை வந்துட்டு சுரண்டி எடுக்கிற மாதிரி விக்ரம் என்ன பண்ணார் தெரியுங்களா, அப்படியே வைஸ் வர்சா இவங்களும் அப்படியே யூஸ் பண்ணுவார். சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் கனி. அதே மாதிரி எஃப்ஜே என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படியே வைஸ் வர்சா விக்ரம், கனி, விக்ரம், கனி, சபரி. சரிங்களா, இந்த மாதிரி இப்படியே மாற்றி இந்த 4 பேரும் வந்துட்டு பண்ணுறாங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா, பிரஜன் வந்து நல்லா கரெக்டாக தான் அனலைசஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் பிரஜன் வந்துட்டு கனிதானதுக்கு காரணம் மற்றவங்களாம் வந்து சூப்பர் நினச்சிட்ருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா பிரஜனுக்கு வந்து எஃப்ஜே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. சரிங்களா, விக்ரம் மேலே முன்னாடி சண்டை இருந்துச்சு. இப்போ வந்து சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு விஷயத்தை வந்து பாண்டை க்ரியேட் பண்ணிடலாம். இவருக்கு இப்போ தானே அந்த ஒரு அதாவது இப்போ வந்து விக்ரம் வந்து அடக்கி வாசிக்கிறாப்புல. சரிங்களா, அதாவது அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் இருக்கார். நேரடியாக இப்போ தாக்குறதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்துட்டு அதாவது அவங்கள பற்றி அவங்களுக்கு நேராக சொல்கிறதே கிடையாது விக்ரம். இப்போ ஒரு கேம் என்ன கேம் விளாட்றான்னா முன்னாடி பாராட்டுறது, அவங்க பின்னாடி குத்துறது, முதுகில் குத்தி அந்த வேலை தான் இப்போ விக்ரம் வந்து ஒரு கேம் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்துட்டு அவரோட விஷயங்கள் தெரியல. சரிங்களா, அப்போ பிரஜன் இந்த ஒரு விஷயத்தை வச்ச உடனே சாண்ட்ரா தரமட்டமாக கிழிச்சாங்க. அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இது பண்ணுறாங்கன்னா கணவன் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் மனைவி சாண்ட்ரா அடித்து நொறுக்கி விட்டுருக்காங்க தான் உண்மை. ஏன்னா சார் விக்ரம், கனி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே ஒரு சரிங்க ஒரு குரூப்பை வச்சுருக்காங்க சார். அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது கவசமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஃப்ரம் டே வந்து விக்ரம் பண்ணுற வேலைகள் சுபிக்ஷாவையும் வியானாவையும் தனக்கு எதிராக வரக்கூடாதுன்னு சொல்லி சூப்பராக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி மண்டையை கழுவி பேசி கொண்டு வராரு. வியானாவது வெளியே போயிட்டு வராங்க. வெளியே போகும்போது எஃப்ஜே மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு ஜூ கூட விடுங்க, சர்க்கஸில் வந்துட்டு ஒரு குரங்கை வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குரங்கு வெளியே வரணும்னு லைட்டாக யோசிக்கும். அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஒரு சர்க்கஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க மாதிரி வியானா அந்த பக்கம் போய் மாட்டிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஏதோ ஒரு அந்த இவங்க இப்போ ட்ரெயின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வேலையை விக்ரமும் கனியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அழகாக வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏன்னா அதான் உண்மை. கனி நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், கனி எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுவாங்க பாருங்கள். ஆக்சுவலாக முன்னாடி வந்துட்டு விக்ரமுக்கும் கனிக்கும் தொடர்பே இல்லாமல் சூப்பராக அப்படியே வந்துட்டு இவங்க தனியாக கலாய்க்கிறது, அவங்க தனியாக. எப்போ வந்து விஜய் பார்வதியை வந்துட்டு ஒரு வாட்டி எதிர்ப்பார் யார், இவர் விக்ரம். அப்படியே டான்ஸ் ஆடி கலாய்க்கிறது, மார்க் பண்ணுறது, புள்ளி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அடுத்தது தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். இவன் நம்மளுக்கு யூஸ் ஆகும் போல இருக்கே கனி யோசிக்கிறாங்க. விக்ரம் விக்ரம் யோசிக்கிறார், இவங்களுக்கும் நம்மளுக்கும் சேம், அவங்க வெள்ளி நம்ம வில்லன் ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. என்னடா இது, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு கேங்குன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் விக்ரம் போயிட்டு நிரந்தர உறுப்பினராகவே இருக்க மாட்டார். ஆனால் இப்போது இவங்க தலைவி இவங்க தலைவன்ற அளவுக்கு போயிடுச்சு. இந்த துணைத்தலைவர் அப்போல்லாம் கிடையாது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி சரியானதாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதேமாதிரி நேற்று கூட பாருங்கள், வியானா இந்த ஒரு வாரம் ஏற்று பேசுகிற மாதிரி பண்ணாங்களா, செம்மையாக உடச்சிட்டே வந்தாங்க விக்ரமோட கேமை. நேற்று எல்லாம் கொஞ்சம் இப்படி மாறிச்சு, இப்போ கட்டி பிடிச்சிட்டாங்க. அண்ணன் தங்கச்சி முடிஞ்சு போச்சு. இனி வியானா வந்து விக்ரமுக்கு ஆப்போசிட் ஏதோ கருத்து வைக்கவே மாட்டாங்க. இதுதான் கவசம். அதே மாதிரி கனிக்கு எதிராக வந்து சபரி வைப்பாரா, எஃப்ஜே வைப்பாரா, இதுதான் கவசம். விக்ரம் வைப்பாரா, இதுதான் கவசம். இதையே இவங்க விஜய் சேதுபதி இந்த கொஷினை ஏன் விஜய் சேதுபதி கேட்க மாட்டாருன்னு தான் கொடுமையாக இருக்குது.
இவங்களுக்கு தெரியுதுல்ல, இப்போ வந்து ஒரு 3 வாரத்தில் அனலைசஸ் பண்ணியிருக்காங்களா, இவர் நாசுக்கு அங்கே அடிக்கணும்ல. அது இன்னும் நீங்கள் சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே வருங்க. நீங்கள் புரியலையே, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எப்படி நீங்கள் சபரை தேர்ந்தெடுத்தீங்க? ஒரே கேள்வி, இந்த ஒரு கேள்வி போதும். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எப்படி சபரை தேர்ந்தெடுத்தீங்க? அவர் என்ன பண்ணார் சொல்லுங்கள். ரெமோவோரை நத்தக்கனியை விட என்ன பண்ணார்? ஒரே கேள்வி. செம்மையாக இருக்கும். ஆனால் கேட்க மாட்றாங்களே, என்ன பண்ணுறதுங்க? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.